ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான ஷூட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஷூட்டுக்காக தான் நம்ம 3 பேருமே இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படி எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி தான் போறோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. வேளச்சேரியில போய் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்ன எக்ஸ்ப்ளோர்? போன தடவை அந்த பக்கம் போய் சாப்பிட்டோம்ல, கிண்டி சைடா போய் சாப்பிட்டு அடையார் வரைக்கும் போனோம். இந்த சைடு வேளச்சேரி சைடுல அந்த சைடுல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட போறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட போறோமா? ஆமா. சரி, ஓகே. அப்ப நீ எங்க போற இப்ப? நான் வந்து ஒரு முக்கியமான பிளானோட நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்ன பிளான்? அந்த பிளான்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அது ஃபைனலா தான் அந்த பிளான்ல வரும். நம்ம இப்பயே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பிளான் சொல்லுவோம், அதுக்கு மேல ஒரு 2-3 பிளான் அடிக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அதனால அதை நம்ம சொல்லவே கூடாது. அப்படியே சர்ப்ரைஸா கூப்பிட்டு போயிட்டு டக்குன்னு நம்ம பிளானை வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்துடணும் நம்ம. ஸோ அதுக்காக தான் இப்போ கிளம்பிருக்கோம். ஸோ அதுக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். தாடி வச்சு எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு. ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்க தாடி நல்லா இருக்குன்னு, ஒரு சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு இருக்கீங்க. பட் நானே சொல்றேன், தாடி எனக்கு நல்லா இல்லை, எனக்கு செட் ஆகல, எனக்கே பிடிக்கல. என் மூஞ்ச பாக்குறதுக்கே கடுப்பா இருக்குது. நானும் போய் கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வந்து ஒரு 30 தடவை 40 தடவை போய் நான் என் கண்ணாடியில என் மூஞ்ச பாத்துறேன். இவன் ஒருத்தன் தான் நான் எடுக்கலான்னு ஒரு குறிக்கோளோட வருவேன். வேணா எடுக்காதீங்க இது பாருங்க அப்படின்ட்டு இன்னைக்குதான் ஒரு 3-4 போட்டோ காமிச்சான். ஸோ அந்த மாதிரி வச்சா நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. ஆனால் அதுக்கு எத்தனை நாள் இந்த தாடியை விட்டு வச்சிருக்கணும்டா? வளர்ந்து கொடுத்துதான். இப்போ ஜாஸ்தி தானே வளர்ந்துருக்குது. டெய்லி ஷேவ் பண்ற மாதிரி வருது. ஃபேடு பண்ற அளவுக்கு வரல. ஏதோ ஃபேடு பண்ணணுமாமா, அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா இப்போ நான் ஸ்ட்ரிக்டா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வரைக்கும் அவன் காமிச்சது நான் பண்ணதே இல்லை. என் முகத்துக்கு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. ஸோ ஓகே, பார்க்க நல்லா தானே இருந்துச்சு. அது நல்லா தான் இருக்குது. சரி வா பாப்போம் எப்படி இருக்கும்ன்றது தெரியணும்ல. சரி வா கிளம்புவோம். அந்த ஃபேடு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கிளம்புவோம் நம்ம. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி எங்க எல்லாம் போறோம், என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா, வயிறு மட்டும் சாப்பிட்டீங்களா? ஏதோ ஒரு காஃபி டீ குடிச்சோம், அவ்வளவுதான். இங்கேயே டயர் மாத்திட்டியா? மாத்திட்டேன். இங்கேயே இருக்குது காஃபி கடை. நான் அதுக்குதான் கூப்பிட்டேன், அதுக்குள்ள நீங்க அங்கேயே போயிட்டீங்க. அந்த காஃபியோட பெட்டரன்ஸ் பாக்குறேன். உட்காந்து குடிச்சோம். நான் வாங்கி காஃபி வாங்கி யாருக்கிட்டே வந்து எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு அங்க போயிட்டா அப்படின்ட்டு நான் இங்கே நின்னுட்டேன். சரி, போய் காஃபி குடிச்சிட்டேன் நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வேலையை முடிச்சிட்டு நேரா வந்தாச்சா. ஃபீனிக்ஸ் மால் வந்து ரொம்ப நாளாச்சுப்பா கால் எடுத்து வச்சு. பேபிமா பர்த்டே வந்து ஜனவரி 2027. ஆனா இப்பயே ஆட்டையை போட பிளான் பண்ணுது. ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன், முடியாது, உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன், அது அப்ப கண்டிப்பா லிஸ்ட் வச்சிருக்கேன். அப்ப லிஸ்ட் நான் வச்சிருக்கேன், பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். அப்ப எல்லாமே வாங்குவேன். எல்லாமே நான் செருப்பு வாங்குவேன், வாட்ச் வாங்குவேன், ஷூ வாங்குவியா, அப்புறம் அதுக்கப்புறம் பேக், பர்ஃபியூம், அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லு ட்ரெஸ். அது யூஷுவலா எடுக்கிறது, அதை விட்டுற, அதை சேர்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்புறம் அப்ப அதுக்கு முன்னாடி என் பர்த்டே வருது, அதுக்குதான் நான் வாங்கி தரேன் சொல்லிட்டேன். மெட்டா கண்ணாடி உனக்கு. சோ உன் வார்த்தைய தூக்கி அப்படியே காவா தண்ணியில எழுதணும்பா. நான் உனக்கு வாங்கி தருவேன். பாரு, லாஸ்ட் டைம் நீ உன்கிட்ட இந்த மாதிரி சொன்னாதான் இது எரிச்சலே. நீ காசை குத்துருப்பா, நான் செலவு பண்ணிக்கிறேன்னு வாங்கி வாங்கி ஆட்டை போட்டுன்னு சுத்துவ. நான் லாஸ்ட் டைமே உனக்கு போன் வாங்கி குத்துருப்பேன், அதையும் கெடுத்த நீ உன் வாயால நீ வாங்கி நீ காசா வாங்கிப்ப. நீ மொத்தமா வாங்கி வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவ, உனக்கு செலவு பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து மனசாட்சி கொடுத்து வாங்க மாட்டேன் நீனு. நான் அப்படி கிடையாது, மனசாட்சி இல்லாத ஜென்மம். நான் அப்படிதான் பண்ணுவேன். இல்லப்பா, இப்பெல்லாம் நானும் அப்படிதான்ப்பா. நோ மர்சி, நோ மர்சி, நோ மர்சி. மனசாட்சின்றதே தூக்கி தூர போட்டேன் நான் இப்போ. அப்புறம் என்னவா, எதுக்கு நம்ம மட்டும் வந்து மனசாட்சி வாழும் போது சந்தோஷமா வாழ்ந்துடணும்ப்பா. ஆம்பா. அதுக்கப்புறம் கை போனதுக்கு அப்புறம் கால் போனதுக்கு அப்புறம் அந்த விஜய் சித்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்னது டைலாக்னா, சேர்த்து வச்சுதான் எங்கேயும் போகணும்னு நினைச்சா நீ எங்கேயும் போக முடியாது, அங்க கை கால உனக்கு உடம்பு ஒத்துழைக்காது. 100க்கு 100. சரியா? அந்த மாதிரி சரியா, எல்லாத்தையும் நம்ம இருக்கும் போது அனுபவிச்சுக்கணும். சேர்த்து வச்சுன்னு போகும்போது அப்பதான் எங்க புடுங்கின்னு போகும். அப்படி பார்த்தா இப்ப என் பர்த்டேக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கிராண்ட் சில்ட்ரனுக்கு தான் வாங்க போய் முதல்ல அது இருக்கு. அதுக்கப்புறமா தான் கிராண்ட் சில்ட்ரன். செப்டம்பர் மாசமா எந்த மாசம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம் என்னதான் நடக்க போகுதுன்ட்டு. குழந்தை செப்டம்பர் மாசம் தான். இவர் பர்த்டே பிறக்க போய் சிரிப்பா போகுது. சூப்பரா இருக்கும், ஓஹோன்னு இருக்கும் புள்ள. பிறக்கட்டும். இவரே முதல் மாசம் சொன்னாரு, செப்டம்பர் மாசம் தான் பிறக்கும். ஆமா, நாய் போலப்பா இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் உண்மைதான். பாரு
நாய் பொழப்பா இருக்கும் தான், உண்மைதான். எந்த மாசம் போறதாலும் அதேதான். சரியா? கரெக்ட். ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு என்ன ஓட்ட ஆண்டவர் ஓஹோன் ஜாமுன்னு தான் இருக்கிறேன். புள்ள பிறக்கிறது என் மாசமே பிறக்கட்டும், அவள்தான். பிப்ரவரி மாசம் பிறந்திருக்கு. அது எங்கடா பிப்ரவரிலாம் முடிஞ்சு போச்சே வந்துடலாம். அப்பா புள்ள மாம புள்ளன்னா பாத்தீங்களாடா. சரி ஓகே வாங்க போய் என்னத்த கிடைக்குது என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்னெல்லாம் பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்க கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தோணும் இத பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கறது. ஓகேவா? முதல்ல காரை பார்க் பண்ணு. அந்த கடை காட்டணும்ல, அந்த கடையில எல்லாம் ஸ்லிப்பர் வாங்குவேன். இந்த கடையில தான் ஷூ வாங்குவேன். சரியா? இந்த கடையில நைக்ல. ஓகே அப்புறம் ஓகேவா? அந்த மாதிரி ஒண்ணொண்ணா வாங்குவேன். சரி ஓகே. அப்புறம் வந்து டைட்டன்ஸ் தான் வாட்ச் வாங்குவேன். ஓகே ஓகேவா? நீ சொல்லிட்டே இரு, நான் பில் போட்டுட்டே இருக்கிறேன். கம்ப்யூட்டர் மாதிரி வாட்ச் கூட சரவணா ஸ்டோர்ல கூட வாங்கலாம். கரெக்ட்டா? மெட்டா கிளாஸ் இங்க இருக்கு. மெட்டா கிளாஸ் காட்றவா? அவன் ஒரு மெட்டா கிளாஸ் போட்டுருக்கான், நீ ஒரு மெட்டா கிளாஸ் போட்டுருக்க. இது மெட்டா கிளாஸா? இது ஆல்ரெடி இதே மாதிரி நான் வச்சிருக்கேன். ரேபான் கொஞ்சம் காட்டு நேரா எப்படி இருக்கு நான் பார்க்கணும். அப்பதான் எது வாங்குறது நான் சூஸ் பண்ண. அடுத்த மாசம் உனக்கு வாங்கணுமே. நல்லா தான் இருக்கு. படிக்கிற பையன் மாதிரி இருக்கீங்க. ஆனா எனக்கு சாரி எனக்கு பிடிக்காது படிக்கிற பையன் மாதிரி. ஒயிட்ல சன்லைட்ல போகும்போது கலர் மாறும். சன்லைட்ல போகும்போது கலர் மாறுமா? எப்படி இருக்கு? நவம்பர் ஸ்விமிங் போற மாதிரி மாட்டினுறான். டிடிஎஃப் வீடியோ போட்டு பார்த்தேன். சன்லைட்ல போனா என்ன கலர் மாறும்னா கம்ப்ளீட்டா Black ஆயிடுமா? கிரேல மாறும் சார். கிரேல மாறும். கிளாஸ் மாதிரி மாறும். யூவி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேலன்ஸ் கலர்ஸ் ரொம்ப ஆமா அவர் சாங் ஆபரேட் பண்ணிருக்காரு. எங்க தெரியலையே. ஓ எடுக்கணுமா? சென்சார் தான் ஃபேஸ்ல போட்டா சென்சார் எடுத்து. Black கலர்ல மாதிரி பாட்டு இருக்குதா? ஓஹோ ஆமா இது பாட்டு வருது. இந்த கலர் மாதிரி சொல்லாதான் பாருக்குது. வெயில்ல போனா கலர் மாறுது. இது ஓகே தான். ஆல்ரெடி என்கிட்ட அந்த ரேபன்ல அது வச்சிருக்கன்றதுனால இது மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா வேணா வாங்கிக்கலாம். டேப் பண்ணீங்கன்னா இந்த டேப் பண்ணாலே ப்ளூடூத் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி டபுள் டேப்னா கால் அட்டெண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ல அட்டெண்ட் பண்ணலாம். மீட்டர் டெக் அட்டெண்ட் நல்லா தான் பாருங்க இந்த லுக். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நீ வைக்கல ஒயிட்ல. இல்ல நல்லா தான் இருக்கு. ஆனா பட் இதுதான் சன்லைட்ல போனோம்னா கிரேவா மாறிடுது. நைட்ல இந்த மாதிரி தானே தெரியும். இன்டோர்ல யூஸ் பண்றதுக்காக 2 in 1 இன்டோர் அண்ட் இன்டோர் யூஸ் பண்றது. அவுட்டோர் நீ ஆபீஸ்ல இருக்க டார்க் கலர் போட்டு உட்கார முடியாது. ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் உன் பர்த்டே gift. இப்பவே சொல்லிட்டேன். பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் பா? ஆமாப்பா நெக்ஸ்ட் மந்த் இல்ல இன்னும் 2 months இருக்கு. எப்படியா இருந்தாலும் 2 months. ஆமா 2 months இருக்கு. என்ன ஜூலை தானே இது? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. அப்பா ஒண்ணுமே வேலைக்கு ஆவல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மால்ல கிரவுடே இல்லாம பாக்குறேன்ப்பா. ஏன்னா வீக் டியூஸ்டே. ஓ டியூஸ்டேன்றதுனாலயோ? ஓகே ஓகே ஓகே. அதனால கிரவுடே இல்லாம அப்படியே அமைதியா இருக்குது. அப்படியே நடந்து போறாங்க நடந்து வராங்க. காலியா இருக்குதா? எனக்கு கச்ச கச்சன்னு இல்லாம அப்படி காலியா இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பர்ச்சேஸ் செய்யறானா? நாங்க மட்டும் நான் இப்ப வாங்கிட்டா வந்தோம் வேடிக்கை பார்த்து தானே வந்தோம். அதே மாதிரி நீயும் போய் வேடிக்கை பார்த்துட்டு வா. வந்ததுக்கு என்ன நைட்டி தான் எனக்கு மிச்சம்ல. உனக்காச்சு உனக்கு நைட்டி அவனுக்கு சரி வீட்டுக்கு போய் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க கூட்டு போனாலும் ஏதாவது ஒண்ணு வாங்கின்னு பொறிக்கின்னு ஓடியாந்துடணும்னு தேவைன்னா வாங்கினேன். அவனுக்கு தேவைன்னா அவன் வாங்கினான். எல்லாருக்கும் அப்படிதான் தேவைதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிராக்ஸ் போட்டு பாக்குறேன். எப்படி லூசா இருக்கு? ஓ அட்ஜஸ்டபிளா? பயந்துட்டேன். இது ஹீல் ஹை ஹீல் மாதிரி நல்லா தான் பாருது. ஆனா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகுதா? ஏதோ மாதிரி இருக்குல்ல. இந்த கிராக்ஸுக்கும் இந்த கிராக்ஸுக்கும் வித்தியாசத்தை பாரு. கலர் வித்தியாசப்படுது இல்ல? இல்ல ஹைட்டா இருப்ப இது ஹைட் இல்லாம இருப்ப. நல்லா இருக்காது ஹீல் வச்சது. நல்லா இல்ல தானே? அதான் சொல்றேன் என் காலுக்கு செட் ஆகல. ரெண்டு கால்ல போட்டுடா ஃப்ரெண்ட். அன்னொன்னத்தையும் போட்டுறனடா. நல்லா இல்ல தானே? எனக்கு பிடிக்கல. பார்க்கவே ஏதோ கரண கொடூர மாதிரி இருக்கு. என்னப்பா ப்ளூ கலர்ல பாரு. நான் இதே மாதிரி பூட் வச்சிருக்கேன். பிரவுன்ல வச்சிருக்கேன். அது காமன் பிரவுன். இது விண்டேஜ். விண்டேஜ் கலர் இது.
இது வந்து 14,000. அதான் விண்டேஜ் கலர். பிளாக்ல வாங்கி பிளாக் நம்மகிட்ட இல்ல. ஐயா பிளாக் இது இந்த இதுவாடா நல்லா இல்ல. ரெண்டு ஒன்று இந்த பையனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் மொக்கதான்ப்பா. இது பார்த்தா எப்படிடா இருக்குது? கால்ல போற ஸ்டைல் அவ்வளவுதான். காட்டு. அங்க வர ரியாக்ஷன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ என்ன அது பழைய காலத்து செருப்பு மாதிரி இருக்குதுன்னா புரியல. சரி ஒயிட் எடுத்து போட்டு பாரு. நைஸ் பா நைஸ். நைஸா இருக்கு. ஏன்னா அவனும் பியூர் ஒயிட் ஒன்னு வச்சிருக்கல மௌலி கிட்ட. கீழே சோல் வந்து எல்லோ இல்ல ஏர்ல. அவன் பியூர் ஒயிட் போட்டு. ஆமா ஆமா ஆமா. சோல் வேற கலர். அவன் பியூர் ஒயிட் ஒன்னு அவன் வச்சிருக்கல. இதுவும் ஏர் தானே? ஏர் தான். பியூர் ஒயிட் ஒன்னு நீங்க வச்சிருக்கலன்ற. ஜிங்கு சாக் தான் நீ லைக்குப்பா. இந்த எனக்கு ராயல் லுக்குக்கெல்லாம் நீ தான் இதுல. இதுதான் ராயல் லுக். ஜிங்குச்சா போது பத்தி அவன் ஜிங்குச்சா புத்தி. பிளெயின் ஒயிட் அது இதுன்னு. இது காஸ்ட்லியா இருக்கும் பாரு. how much is this? 15. அதுல 9,000 தான். எது கீழயா ப்ளூவா? இல்ல இல்ல சீப்பா. எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். அது பிடிச்சிருக்குது அந்த ப்ரௌன். ஆனா இதெல்லாம் சைஸ் இல்லன்ட்டாரு. this is 6. ஏது இது டைட்டா தான் இருக்கும்ல எனக்கு போட்டா. ஆனா சின்னதா இருக்கேன் கைக்கு டைர்ல. மைக்கேல் கோர்ஸ்ல வாங்குனீங்க. நல்லாதான் இருக்கு. எனக்கு பிடிக்கல. சில்வர் ஸ்டாப் எடுங்க. அட்லீஸ்ட் அதை போட்டாலும் பரவாயில்ல. இந்த ஸ்டாப்ல நீ எதுக்கு என்ன டைவர்ட் பண்றப்பா? அதனாலதான் நானே உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். உன்கிட்ட கூட்டானா நீ என்ன குழப்பினே இருப்ப. கேட்டா சீப்போம்ப, அதுக்கப்புறம் மெட்டா வேணாம்ப. இல்ல நான் ரேபன் கிளாஸ் தான் வாங்கி தருவேன் மெட்டா. நீ வேணா நீ வாங்கிக்கோ. இந்த சட்டைக்கு மேட்சா இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த பச்சை. அது இந்த ஷர்ட்டுக்கு. இந்த ஷர்ட்டுக்கு இது மேட்ச் ஆகுது. நல்லாதான் இருக்கு. அது ஃபாஸ்ட் மூவிங் சேம் கிரீன் தான். நான் இது பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஷேடிங் ஜாஸ்தியா இருக்கு. அது 45 இது 55வா? அது only casual wear. இது நீங்க ஃபார்மல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 55வா? 55. எவ்வளவு இருக்கும் சொல்லு. பின்னாடி கட் பண்ணுப்பா. அசிங்கமா திட்டினுக்குறான் மௌலி. கேக்குது மொபைல்ல. இது எவ்வளவுன்னு சொல்லு. என்ன ஒரு 5,000 இருக்கும். நெக்ஸ்ட் லிபாஸா அவள் தான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. கரெக்டா சொன்னா நீ வாங்கி தர வேணாம். கரெக்டா சொல்லன்னு இது வாங்கி தரணும். காட்டு. பார்த்துட்டு சொல்லுவாங்க யாருனாச்சும். 5,400. அதுதான் நான் சொன்னேன். 8,500. என் கண்ணுக்கு 5,400 தான் தெரியுது. நல்லா இருக்கலாம்னா 54 தானே? 84 நல்லா இருக்கணும். நல்லா தான் இருக்கு. தானே டீசெண்டா இருக்கு. இது ஆஃபர் எதுவும் இல்லையே. ஆஃபர் ஆஃபர் இல்லையா? 15 டேஸ்ல பை 250யா? டீரால போய் லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு நின்றுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கு. பாத்தியா உனக்கு பிடிச்ச கலரா? அதான் என் ஃபேஸுக்கு செட் ஆகிற கலர் தேடி நிக்கிறேன். என்ன பேசு ஆன் பண்ணிட்டு. பேசக்கூடிய இடத்துல இருந்து நீ உட்கார வச்சிருந்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். நான் அப்படியே மண்டையில கிருன்னு ஏறிச்சு. வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கீதம்க்கு. அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. சரி ஏதோ ஒன்று கொடுத்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மற்ற டைப்ல எல்லாம் வெஜிடேரியன் நான்வெஜ்னா உங்களுக்கு அப்படி இது வெஜிடேரியனா அப்படி ரெண்டு பேரும் அப்படி மூஞ்ச காட்டுறீங்க. அட்லீஸ்ட் நான்வெஜ் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்தா நம்ம கேட்கறது இருக்கணும். அடை இருக்குதான்னு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. நீ அடை சாப்பிட்ற நேரத்துக்கு வரணும், அடைய கழுவி வச்சதுக்கப்புறம் வரக்கூடாது. ஆமா மாதிரி ஒரு கீதம் அதெல்லாம் நல்ல டாப் வெஜிடேரியன் ஹோட்டல்ல டாப் ஹோட்டல். அதுல நீ கரெக்டான டைமுக்கு வரணும். 10:30 மணிக்கு வந்தீங்கன்னா
அப்ப அவன் என்ன இருக்குதுன்னு வாங்க, எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இருக்கிறத சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜுக்கு போயிருந்தோம்னா தேங்காய் பால்லாம் சாப்பிடலாம் தான். பட் அதெல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சோன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஸ்வீட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுற மாதிரி நீங்க இருக்கும். வந்து என்ன கேட்ட? பூரி கேட்டு உட்கார்ற. அதுக்கு முன்னாடி என்ன கேட்ட? இட்லி கேட்ட. அதுக்கு முன்னாடி என்ன கேட்ட? அவர் காலையில ஐட்டம் வந்துட்டாரு, கோதுமை உப்புமா கேட்டேன். நாளைக்கு காலையில அதுதான். நான் டெய்லி உப்புமா தான் சாப்பிட்டுக்கிறேன் தெரியும்ல. சரி, நீ சாப்பிடு, வெள்ளை ரவை சாப்பிடுவேன். உன்னால நான் கோதுமை ரவையே செய்யறேன். நாளைக்கு கோதுமை ரவை தான் காலையில. அது கூட நீ செஞ்ச மாதிரி பேசினுக்கிற. டின் ஃபுட் வாங்கி வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிளைட்ல போனா கொடுப்பாங்கல்ல, அதுதான் டெய்லி ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் நான் காலையில எழுந்துச்சு. சாம்பார் சாதம் இருக்கு. ஐயோ, அந்த கன்றாவை வாயிலே வைக்க முடியலையே. வைக்க முடிச்சிருந்தா தான் அதையும் செஞ்சு சாப்பிட்டு பண்ணேன். உப்புமா நல்லா இருக்குல்ல? உப்புமா நல்லா இருந்தது. இங்க வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரவா தோசை இருக்குது. அது எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒண்ணு கூட இல்ல. பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க சில்லி கோபி மாதிரி ஒன்று நல்ல மொறுன்னு கம்மியா வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அது குவான்டிட்டி கம்மியா. இங்க வந்து நம்ம கோபி 65 கேட்டோம்னா இவ்வளோ கொடுப்பாங்க, அது அவ்வளோத்தையும் தின்ன முடியாது இல்லை இப்போ. சரி, அது என்னதுங்க அது அப்படின்னு கேட்டேன். நமக்கு வெஜிடேரியன்ல பிடிக்காத ஒரு 65 பேபிகார்ன் தான். அவங்க பேபிகார்ன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா எடுத்து சாப்பிட்டுங்கிறாங்க. கேட்டேன்ப்பா, எப்படிப்பா இதை போய் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்கலாம் சாப்பிடுவாங்க, நீ தான் சாப்பிட மாட்டேன்றா. அதையும் தாண்டி சொல்லிடலான்னு தான் யோசிச்சேன். நீ ஃபுல் நான்வெஜ் சாப்பிடுவாப்பா? ஆமாப்பா, இப்ப எங்க போனாலும் உனக்கு பாபிக்யூ கிடைக்கும், அல்ஃபாம் கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் சின்ன நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சுது. நானே வந்து சங்கீதால நிறுத்துங்க, கோபி என்ன இதுல நிறுத்துங்கன்னு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலைமை. ஆனா ஓகே, இப்ப நான் எனக்கு பிடிச்சது சொல்லிட்டேன். தயிர் வடை இருக்குது, நாங்க தயிர் வடை. என் பூரி வந்துச்சு, உன் தயிர் வடை வந்துச்சா? பூரி வந்துச்சா, உன் தயிர் வடை வந்துச்சா? காரா பூந்தி எல்லாம் வச்சுக்கிறாங்க. தயிர் வடை வேணுமா? இன்னொரு தயிர் வடை, காரா பூந்தி எல்லாம் இருக்குது. காரா பூந்தி தான் பூரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்தியா இருந்தது சாப்பிட்டது. கரெக்டா? எப்ப பார்த்தாலும் நான்வெஜ்னு சாப்பிட்டதுக்கு இது வந்து திருப்தியா வந்து, நான் ஒரு பூரி, இவர் ஒரு வந்துட்டு என்ன சாப்பிட்டேன், நீ ஒரு ரவா தோசை, இவன் ஒரு மைசூர் மசாலா தோசை, 2 தயிர் வடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெனிலா மில்க் ஷேக். அவ்வளவுதான் குடிச்சிட்டு திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு கடைசியில மிச்சமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இதுன்னு போய் பா, நீ வந்து உன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்த. இரு, உனக்கு அப்புறம் நான் உனக்கு காட்டுறேன். இங்க பாரு, இதுல இருக்கு பாரு, எழுதி வச்சிருக்கேன். நீ பாத்துக்க அப்புறமா. ஓகேவா? மௌலிக் கட்சியில மிஞ்சினது இந்த கட்சி தான். ஓகேவா? எனக்கு மிஞ்சினது கடைசியில இந்த நைட்டி 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னது நீ ஒன்னும் மனசு வந்து நீ வாங்கல, நீ ஒரு மனசாட்சி இல்லாதவன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போற இடத்துல எல்லாம் வேடிக்கை பாத்துன்னு வர. எனக்கு எது தேவையோ, என்ன ரொம்ப எது அட்ராக்ட் பண்ணச்சோ அப்பதான் எடுப்பேன். கலர் நைட்டி வந்து நான் ரொம்ப நாளா எடுக்கணும்னு இருந்தேன். கடைசியில எனக்கு ஃபைனலா வந்து திடீர்னு போனேன், திடீர்னு கிடைச்சது, அதனால வாங்கிட்டேன். இது நல்லா இருந்தது, போட்டதுக்கு நல்லா இருந்தது. மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல். இது வந்து 850 rupees ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸல் சைஸ் மேக்ஸ்ல தான் எடுத்தேன். நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்குது. பனியன் கிளாத் கூட நல்லா தான் இருந்தது. ஆனா இவர் தான் பாடி கான் மாதிரி இருந்தது. அது பாடி ஃபிட் மாதிரி தான் இருக்கு. நம்ம பனியன் கிளாத் போட்டா உங்களுக்கே தெரியும்ல, ஒரு இது வரைக்கும் போடுவாள், நீ லென்த் போடுவாள், அந்த மாதிரி ஃபிட் தான். ஆனா ஃபுல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எனக்கு அது நல்லாவே இல்ல. இவர் தான் வானான்ட்டாரு. அதுக்கப்புறம் இதே மெட்டீரியல்ல இந்த ஒரு ப்ளூ நல்லா இருக்குல்ல, டீசெண்டா இருக்குது. ரெண்டுமே வந்து எக்ஸல் சைஸ். 850 rupees. எனக்கு எல்லே போதும் தான், ஆனா நான் வந்து எக்ஸல் தான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு விண்டோ ஷாப்பிங்ல பாதி விண்டோ ஷாப்பிங். சரியா? ஆனா நான் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போயிட்டு எப்போ வாங்குவேன்னு தெரியல, பட் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் போனீங்கன்னா என்னெல்லாம் வந்துட்டு பாப்பீங்க? இன்னைக்கு நீங்க வீடியோ பார்க்க போறது பேபிமா பர்த்டேக்காக என்னென்னலாம் வாங்கணும். 6 மாசம் இருக்குது. ஜனவரி மாசம் என் பர்த்டே. நடுவுல என் பர்த்டேக்கு வந்து ஒரு காமெடி பண்ணி கூப்பிட்டு வந்தது. அது vlogல நீங்களே பாத்துருப்பீங்க. அந்த காமெடியை உனக்கு அந்த இது வாங்கி தரேன்னு நான் சொன்னேன். போன வருஷம் நான் காசு சேர்த்தி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி 1 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் பிடுங்கியா, நான் சீட்டு போட்டு எடுத்துட்டேன்.
எடுத்தவொடனே இல்லப்பா நீ எனக்கு போன் வாங்காதப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு காசாவே குத்துறேன். இதுக்கு சாட்சி யாருன்னா தர்ஷனானா தான். அவர் சொன்னாரு, அம்மா கடனா குத்து வாங்கிக்கமா அப்படின்னாரு. அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காதுண்ணா, கடனா கொடுக்குற விஷயம் எல்லாம் நடக்காதுண்ணா அப்படின்னேன். சரி வீட்டுக்காக தானே செலவு பண்ணாரு, போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லட்ச ரூபாய் சீட் எடுத்து அதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த வருஷமாச்சும் எதுவுமே கிடையாது. நான் சீட்டு போட்டேன்னா ஏதாவது பண்ணேன்னா நான் வந்து சேர்த்து வச்சு உனக்கு வாங்கி தான் தருவேனே தவிர உனக்கு வந்து இனிமேல் காசா உனக்கு கொடுக்கப்படாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டாங். ஓகே பாய்.